அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய அன்பானவர்களே, குர்ஆனில் இம்ரஅத் இம்ரஅத் இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இம்ரஅத் அத்தா உல் மபுசூத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீட்டத்தா, தா நீட்டமாக எழுதுறோம்ல, இது இந்த இம்ரஅத் இந்த தா போட்ட வார்த்தை குர்ஆனில் ஒரு 7 இடத்துல வருதுங்க. இது அத்தா உல் மர்பூத்தா, இது குண்டுத்தான்னு சொல்லுவாங்க, இப்போ தலப்பா கட்டித்தான்னு சொல்லுவாங்க. இம்ரஅத்துல இந்த தா போட்டு 4 இடங்கள்ல குர்ஆன்ல வரும். சரிங்களா? ரெண்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். ஆனா அல்லாஹ் எந்த அமைப்புல பயன்படுத்துறான்னு பார்த்தீங்களா, இம்ரஅத் இந்த நீட்டத்தா போட்டு வரக்கூடிய இடத்துல ஃபுல்லா அந்த பெண் யாரு அப்படின்னு நமக்கு தெரியும். பாருங்க, இது காலத் இம்ரஅத்து ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த பெண் யாருன்னு நமக்கு தெரியுது. ஃபிர்அவுனுடைய, அதாவது கணவனோடு வரக்கூடிய பெண்ணுக்கு இந்த தாவ அல்லாஹ் பயன்படுத்துறான். பாருங்க, இம்ரஅத்துல் அசீஸி துராவிது ஃபதாஹா அப்படின்ற சூரத்து யூசுஃப்ல வரும். அந்த அசீஸுடைய, அந்த அரசனுடைய மனைவி. பாருங்க, இந்த தா வந்திருக்கு, பின்னாடி கணவனுடைய பேரும் சேர்ந்து வருது. கணவன் யாருன்றத அல்லாஹ் தஆலா மென்ஷன் பண்றான். அதே மாதிரி காலத் இம்ரஅத்துல் அசீஸி, அதே அந்த யூசுப் சூரால வரக்கூடிய இன்னொரு வார்த்தை, அந்த அரசனுடைய மனைவி சொன்னாங்க அப்படின்ற வாசகத்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். இன்னொரு இடத்துல காலத் இம்ரஅத்து ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி. இந்த மாதிரி 4 இடம், இன்னும் ஒரு 3 இடம் இருக்குது. இடம் 10ல, அதனால நான் எழுதல. ضربallahu مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط. அது இம்ரஅத் லூத் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அதுல இந்த தா தான் வரும். இம்ரஅத் லூத் சூரத் தஹ்ரீம்ல வரக்கூடிய வம்ரஅத் லூத்தும் வம்ரஅத் நூஹ், அதுலயும் அந்த இம்ரஅத்துலயும் நூஹ் நபியுடைய மனைவி லூத் நபியுடைய மனைவின்னு வரும் பொழுது அந்த லூத் நபி நூஹ் நபி அவங்க கணவன் பேர் சேர்ந்து வருது. அப்ப சேர்ந்து வரக்கூடிய தருணத்துல இம்ரஅத்துக்கு அல்லாஹ் தஆலா நீட்டத்தாவை பயன்படுத்துகிறான். அது அல்லாம அல்லாஹ் இந்த தாவை போட்டு பயன்படுத்தும் பொழுது அந்த பெண் யாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அமைப்புல தான் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். அவிம்ரஅத்துன் வலஹு அஹுன் அவ் உக்துன், சூரத்து நிசால வரக்கூடிய வசனம். இதுல பாத்தீங்கன்னா கணவனோடு சேர்ந்து வரல. அல்லாஹ் தஆலா இந்த மர்பூத்தாவுடைய தா, அந்த குண்டு தாவை வைத்து அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். அதே மாதிரி கணவன் இல்ல வைனிம்ரஅத்துன் காஃபத் மின் பஅலிஹா நுஷூஸன் வருது பாத்தீங்களா, இந்த இடத்துலயும் அல்லாஹ் தஆலா அந்த குண்டு தாவை பயன்படுத்துறான். கணவன் இல்லாம வரக்கூடிய இம்ரஅத் என்ற அந்த வார்த்தையில் குண்டு தாவை அல்லாஹ் எப்ப பயன்படுத்துறான் அப்படின்னா, கணவன் இல்லாத நேரத்தில் மட்டும்தான். இன்னி வஜத்தும்ரஅத்தன், அந்த ஹுதூது பறவை சொல்லும் பாத்தீங்களா, நான் ஒரு பெண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பாத்தீங்களா, யார், பல்கைஸ். அவங்க கணவன் இல்லாம தான் இருந்திருப்பாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு இம்ரஅத் கணவன்ற வார்த்தைய அல்லாஹ் பயன்படுத்தாம போடுறான். வம்ரஅத்தும் முஃமினா, வம்ரஅத்தம் முஃமினா சூரத்துல் அஹ்ஸாப்ல வரக்கூடிய வார்த்தை. இங்க பாருங்க, முஃமினான பெண் அப்படின்றத அல்லாஹ் பயன்படுத்துறான். இங்க கணவனுடைய பெயர். அப்ப கணவனுடைய பெயரோடு வரக்கூடிய இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த இம்ரஅத்தையும், கணவன் பேர் இல்லாமல் சொல்லப்படக்கூடிய இடங்கள்ல இந்த இம்ரத்தையும் அல்லாஹ் பயன்படுத்துறான். ஒரு தகவலுக்காக வேண்டி சொல்றேன், துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.